ஊர் பெயர்கள் மற்றும் மறு பெயர்கள் பார்க்கலாம். புதுக்கோட்டைன்றது புதுகைன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் தஞ்சை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. உதகமண்டலம்ன்றது உதகைன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் கோவை. திருச்செந்தூர் செந்தூர் சொல்லுவாங்க. ஜெயந்திபுரம், திருச்சீரலைவாய், இந்த மாதிரி பெயர்கள் நிறைய இருக்கு திருச்செந்தூருக்கு, அதை சொல்லுவாங்க. நாகப்பட்டினம்ன்றது நாகை. புதுச்சேரின்றது புதுவை. கும்பகோணம் குடந்தை. திருநெல்வேலி நெல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். மன்னார்குடி மண்ணை. ரெண்டுமே 2 சுழினாலதான் இருக்கு, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாம்ல. ஸோ மயிலாப்பூர் மயிலைன்னு சொல்லுவாங்க. சைதாப்பேட்டை சைதை, இதுவும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆற்காடுன்றது ஆறுகாடு, இது நல்லா பாத்துக்கோங்க. ஆற்காடுன்றது ஆறுகாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபுல்லா நம்ம ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். புதுக்கோட்டைன்றது புதுகை. தஞ்சாவூர் தஞ்சை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. உதகமண்டலம்ன்றது உதகை. கோயம்புத்தூர்ன்றது கோவை. திருச்செந்தூர்ன்றது செந்தூர். ஸோ திருச்சியில அலைவாயும் சொல்லுவாங்க, அது நம்ம ஆப்ஷன்ல பாத்துக்கலாம். நாகப்பட்டினம்ன்றது நாகை. புதுச்சேரினா புதுவை. கும்பகோணம் குடந்தை. திருநெல்வேலி நெல்லை. மன்னார்குடி மண்ணை. மயிலாப்பூர் மயிலை. சைதாப்பேட்டை சைதை. ஆற்காடு ஆறுகாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாமக்கல் ஆரைக்கல் சொல்லுவாங்க. மைசூர்ன்றது மகிசூர். எருமையூர்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 நேம் இருக்கு. ஏற்காடுன்றது ஏரிக்காடு. ஸோ ஏற்காடுனா ஏரிக்காடு. ஊட்டின்றது உதகமண்டலம். குன்னூர்ன்றது குன்றூர். குன்னூர் குன்றூர்னு சொல்லுவாங்க. குளிர்ந்தலை அப்படின்னா குளிர் தண்டலைன்னு இருக்கு. அதுக்கப்புறமா கோடம்பாக்கம்ன்றது கோடலம்பாக்கம். ஸோ கோடம்பாக்கம்னா இது கோடலம்பாக்கம், இதையும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மதுரைன்றது கூடல் ஆலவாய்ன்னு சொல்லுவாங்க. கரூர்ன்றது வஞ்சி. கரூர்னா வஞ்சி. காஞ்சிபுரம் கட்சின்னு சொல்லுவாங்க. ரிவிஷன் பண்ணிடலாமா இத. நாமக்கல்ன்றது ஆரைக்கல். மைசூர் மகிசூர் எருமையூர்னு சொல்லுவாங்க. ஏற்காடு ஏரிக்காடு. ஊட்டின்றது உதகமண்டலம். குன்னூர்ன்றது குன்றூர். குளித்தலைன்றது குளிர் தண்டலை. கோடம்பாக்கம்ன்றது கோடலம்பாக்கம். மதுரைன்றது கூடல் ஆலவாய்ன்னு சொல்லுவாங்க. கரூர் வஞ்சி. காஞ்சிபுரம் கட்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆற்றூர்ன்றது ஆத்தூர்னு சொல்லுவாங்க. ஆற்றூர்னா ஆத்தூர், இதையும் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். அலங்காநல்லூர்ன்றது அலங்கை. சோ அலங்காநல்லூர்னா அலங்கைன்னு வரும். திருத்தணின்றது தணிகை. கொஸ்டின் பேப்பர்ல கூட திருத்தணிகை கொடுத்துட்டு திருத்தணினும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. கருந்தட்டை குடினா கரந்தை. ஸோ கருந்தட்டை குடின்றது கரந்தையை குறிக்கும். சிதம்பரம்ன்றது தில்லை. சிதம்பரம்னா தில்லை. திருவாரூர். திருவாரூர்னா ஆரூர்னு அர்த்தம். பூவிருந்த வள்ளி பூந்தமல்லின்னு சொல்லுவாங்க. பைம்பொழில்னா பம்புலி. ஸோ இந்த பைம்பொழில் பம்புலின்றதும் கொஞ்சம் நியூவா இருக்கு. மத்த எல்லாமே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இந்த பைம்பொழில் பம்புலி மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, இது கொஞ்சம் நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பைம்பொழில் பம்புலி. செங்கல்பட்டுன்றது செங்கைன்னு இருக்கு. பரமக்குடினா பரம்பை. விருதுநகர் விருதை. அறந்தாங்கின்றது அறந்தை. ஸோ சேமா வருது, அதனால ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸ்ரீவைகுண்டம்ன்றது ஸ்ரீவைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் ஈஸி தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றது ஸ்ரீவி. இது எல்லாமே நமக்கு ஈஸியா தான் இருக்கும் எக்ஸாம்ல. பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இதுல எது நமக்கு கஷ்டமா கேட்கறாங்களோ அதை நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம போட்டுடலாம் கொஸ்டின் பேப்பர்ல. இதை ஒன்ஸ் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடலாம். ஆற்றூர்ன்றது ஆத்தூர். அலங்காநல்லூர்னா அலங்கை. திருத்தணினா தணிகை. கருந்தட்டை குடினா கரந்தை. சிதம்பரம்ன்றது தில்லை. திருவாரூர்னா ஆரூர். பூவிருந்தவல்லி பூந்தமல்லி. பைம்பொழின்றது பம்புலி. செங்கல்பட்டுனா செங்கை. பரமக்குடின்றது பரம்பை. விருதுநகர்ன்றது விருதை. அறந்தாங்கின்றது அறந்தை. ஸ்ரீவைகுண்டம்ன்றது ஸ்ரீவை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றது ஸ்ரீவின்னு வரும். இப்ப நெக்ஸ்ட் திண்டிவனம். திண்டிவனம்ன்றது புளியங்காடு. மாவண்டூர். மாவண்டூர்ன்றதுதான் அதுக்கப்புறமா மாமண்டூரா மாறிச்சு. அரியூர்ன்றது அரூர் அப்படின்னு இருக்கு. ஊற்றங்கரைன்றது ஊத்தங்கரை மாறி இருக்கும். திருநின்றையூர்ன்றது திருநின்ற ஊர். ஸோ இதுவும் ஈஸியா நம்ம பண்ணிடலாம். திருநின்ற ஊர். திருநின்றையூர்னா திருநின்ற ஊர். பெரம்பூர்னா பெரம்பூர் தான் பெரம்பூர்னு சொல்லுவாங்க. புரசை பாக்கம்ன்றது புரசை வாக்கம். ஸோ புரசை பாக்கம்னா புரசை வாக்கம். எழும்பூர். எழும்பூர். எழும்பூர் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் எழும்பூர். ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். எழும்பூர்னா எழும்பூர். சேதனப்பட்டுனா சேத்துப்பட்டு. ஸோ சேதனப்பட்டுனா சேத்துப்பட்டு. மோப்பேர். மோப்பேர்னா முகப்பேர்னு அர்த்தம். கல்லடை குறிச்சி. கல்லடை குறிச்சி நம்ம கல்லிடை குறிச்சின்னு சொல்லுவாங்க.
மணப்பாறைன்றது மணவை. இது 3 சுழினாதான். ஸோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இதையும். அருப்புக்கோட்டைன்றது அறுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லா நம்ம ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாமா? திண்டிவனம்ன்றது புளியங்காடு, மாவண்டூர்ன்றது மாமண்டூர், அரியூர்னா அரூர், ஊற்றங்கரைன்றது ஊத்தங்கரை, திருநின்றயூர்ன்றது திருநின்ற ஊர், பெரம்பூர் தான் பெரம்பூரா மாறிச்சு. ஓகேவா? இதை நல்லா பாத்துக்கோங்க. புரசை பாக்கம்ன்றது புரசை வாக்கம், எழுமூர்ன்றது எழும்பூர், சேதனப்பட்டுன்றது சேத்துப்பட்டு, மோப்பேர்ன்றது முகப்பேர், கல்லடை குறிச்சுன்றது கல்லிடை குறிச்சு, மணப்பாறைன்றது மணவை, அருப்புக்கோட்டைனா அறுவை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல மீதி எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.